ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகருக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெறும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் நடைமுறை வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 30/3/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 16வது நாள், வாமன துவாதசி, பிரதோஷம், நெல்லையப்பர் புறப்பாடு, திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 இருந்து 7:30 வரை, பிறகு 9:30 இருந்து 10:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 இருந்து 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 இருந்து 9 மணி வரை, யமகண்டம் 10:30 இருந்து 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 இருந்து 3 மணி வரை, திதி துவாதசி காலை 8:26 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் மாலை 3:47 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், விபத்து தோஷம் நீங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6 குரு இருந்தால் அல்லது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் குரு பெயர்ச்சியின் போது குரு 6ஆம் இடத்திற்கு வந்தால் கை கால்களில் காயங்களை ஏற்படுத்தும், அங்கங்கள் ஊனமாகும். பெரும் நகரம் முதல் சிறு கிராமம் வரை காலை எழுந்தவுடனே மக்கள் பரபரப்பாக செயல்படுகிறார். தங்கள் வேலை நிமித்தம் எங்கும் எதிலும் அவசரம் காட்டுகிறார். வேகமாக வாகனங்களை இயக்குதல், எதிரே வரும் வாகன ஓட்டியின் கவனக்குறைவு போன்றவை காரணங்களாக விபத்துகள் ஏற்படுகின்றன. சில நேரங்களில் விபத்துகள் நவகிரகங்கள் காரணமாகவும் ஏற்படுகின்றன. இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக விபத்து இல்லாத வாழ்க்கையை வாழலாம். ஒருவர் பிறக்கும் பொழுது சுய ஜாதகத்தில் குரு 6இல் இருக்க பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை ஏற்படும் குரு பெயர்ச்சியின் போது குரு 6இல் வருபவருக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் போன்ற செவ்வாயின் சாரத்தில் உள்ள ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை அன்று வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு சிகப்பு ரோஜா மாலை அணிவிக்க வேண்டும்.
முடிந்தால் சிவப்பு பட்டு துணி சாற்ற வேண்டும். சன்னிதானத்தில் உள்ள வேலிலே எலுமிச்சம்பழம் குத்த வேண்டும். அதற்கு பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 9 மாதங்கள் பரிகாரம் செய்து வந்தார். அவர்கள் விபத்து ஏற்படாமல் மீண்டு விடுவார். நீண்ட தூர பயணம் வெளிநாடு செல்பவர்களுக்கும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் மீண்டு விடுவார்கள். வெளிநாட்டில் கணவர் மக்கள் வேலை செய்வார்கள் என்றால் அவர்களும் சேர்ந்த குடும்பத்தார்களும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வாழ்வில் விபத்து இல்லாமல் மன மகிழ்வோடு வாழலாம். நாளைய தினம் கேட்டை நட்சத்திரத்தின் தோஷம் நீங்க என்ன பரிகாரம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், பாகஸ்தர்களை காட்டுகின்ற ஸ்தானம், அதிலே நாம் வருகின்ற பல்வேறு கிரக நிலைகளை அறிந்து தெரிந்து வருகிறோம். இன்றைய தினம் துணைவர் எந்த திசையில் இருந்து வருவார் என்பதை 7ஆம் அதிபதியை கொண்டு நாம் அறியலாம். 7ஆம் அதிபர் யாருடைய ஜாதகத்தில் சூரியனாக இருக்கின்றாரோ கிழக்கு பகுதியில் இருந்து வர வாய்ப்பு. 7ஆம் அதிபர் உடைய தசையிலே வரணமையும் 7ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் தென்கிழக்கு, செவ்வாய் இருந்தால் வடகிழக்கு, புதன் இருந்தாலும் வடகிழக்கு, குரு வடக்கு, சுக்கிரன் கிழக்கு அல்லது ஜாதகர் வசிக்கும் ஊர், சனி மேற்கு, ராகு கேது, ராகு தென்மேற்கு, கேது வடமேற்கு. 7ஆம் அதிபர் நிலையோ அல்லது 7ஆம் அதிபதி தசையிலோ எது வலிமையாய் பெற்றுள்ளதோ அந்த தசையில் வரணம். பிதுர் தோஷம் ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் 2 அல்லது 7 சூரியன் நிற்க பிதுர் தோஷம். வரன் அமையும் வீடு இடத்தை குறிக்கின்ற ஒரு கிரக இணைவுகள் என்ன என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தால் புனிதமான இடம், புனிதத்தன்மை நிறைந்த ஊர், கோவில் இருக்கும் இடம். சுக்கிரன் 7ஆம் அதிபர் நதியின் அருகே, சுக்கிரன் ராகு இருந்தால் தோட்டத்தின் வீட்டில், சுக்கிரன் சனி இருந்தால் தோட்டத்தோடு வீடு, சுக்கிரன் சூரியன் காடுகளுக்கு இடையே மலை காடுகள் நிறைந்த இடம், சுக்கிரன் சந்திரன் நல்ல வீடு வாசல், சுக்கிரன் செவ்வாய் பல விளக்குகள் எரியும் பெரிய வீடு அமையும். 7லே சூரியன் மட்டும் நின்றால் பிதுர் சாப தோஷம், திருமணம் தடைப்படும். ஆண் என்றால் 30 வயதுக்கு மேல் திருமணம், பெண் என்றால் 27 வயதுக்கு மேல் திருமணம். மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், சந்தேகம் உண்டாகும், இல்லறத்தில் சோதனை ஏற்படும், சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையாது, சுய நல மிக்கவராய் இருப்பார். வாழ்வில் ஏதாவது ஒரு தடைகள் உருவாகி கொண்டே இருக்கும். மனைவியை அனுசரித்து போக வேண்டும், மனைவியை மீறி எதுவும் செய்ய முடியாது. நாளைய தினம் சந்திரன் இருந்தால் 7லே என்ன பலன், செவ்வாய் இருந்தால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஏப்ரல் 11 முதல் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும், பேங்க் பேலன்ஸ் உயருமா, வானவியல் கிரகங்களின் நகர்வு மனித வாழ்க்கையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுவதாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே வரும் 2026 ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 9:37 மணி அளவில் செவ்வாய் மற்றும் யூரேனஸ் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோணத்தில் இணைகின்றன. திரு கணித பஞ்சாங்கத்தின் படி செவ்வாய் மீன ராசியிலும் யுரேனஸ் ரிஷப ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது திரிகேதாச யோகம் ஏப்ரல் 11 முதல் முழுமையான பலன்களை தர தொடங்கும். குறிப்பாக மேற்குல ஜோதிடத்தில் மிகவும் வலிமையானதாக கருதப்படும் இந்த அமைப்பு 5 குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு புதிய வருமான வழிகளையும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை வாரி வழங்க காத்திருக்கிறது. இந்த கிரக மாற்றத்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான ஆணைகள் இந்த வாரத்தில் கிடைக்க
வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைப்பதோடு பழைய கடன்களும் வசூலாகும். அதுபோல கடகராசிக்காரர்களுக்கு படைப்பாற்றல் மிக்க வேலைகளில் அபரிதமான லாபம் கிடைக்கும். பழைய முதலீடுகள் இப்பொழுது இரட்டிப்பு பலனை தரும் சூழல் உருவாகி உள்ளது. நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைப்பதால் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியை நோக்கிய நகரும். கன்னியா ராசியினரை பொறுத்தவரையில் இந்த லாப யோகம் நிதி சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையும். புதிய சொத்துக்களை வாங்குவது அல்லது முதலீடு செய்வது தொடர்பான திட்டங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சேர்க்கை தலைமை பண்புகளை தூண்டும் விதமாய் அமையும். வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதற்கேற்ற ஊதியமும் கூடும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு, சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பயணம் அல்லது தொழில் ரீதியான சந்திப்புகள் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரும். உங்கள் சேமிப்புகள் உயர்வதுடன் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜாதக, ஜோதிட, எண்ஜோதிட, வாஸ்து ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் முன்பதிவு செய்து வரக்கூடிய அலைபேசிகள், தொலைபேசிகள் இந்த பதிவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசி நீங்கள் நற்பலனை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும், தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான அந்த பலாபலன்களை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை இருக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உடல் அசதி சோம்பல் நீங்கும். மருத்துவ செலவு குறையும். பொருளாதார வளம் சீராக இருக்கும். அதே வேளையில் செலவுகள் அதிகரிக்கலாம். சிக்கனம் தேவை. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். வழக்கு விவகாரங்கள் சாதகமான நிலை இருக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உடல் அசதி சோம்பல் நீங்கும். மருத்துவ செலவும் குறையும். பொருளாதார வளம் சீராக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். சிக்கனம் தேவை. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மனைவி வழியிலே சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனாலும் அது நொடி பொழுதில் சரியாகிவிடும். ஆனால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவர்கள் வகையிலே சற்று ஒதுங்கி இருங்கள். மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமையை காணலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனைவி வழியிலே சிற்சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனாலும் அது நொடி பொழுதில் சரியாகிவிடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவர்கள் வகையிலே சற்று ஒதுங்கி இருங்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை காணலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அக்கம் பக்கத்தாரிடம் இருந்து வந்த கசப்பு உணர்ச்சி நீங்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். சந்தான பாக்கியமும் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்க தடைகள் ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்கள் அதிக வேலை பளுவை சுமந்தாலும் அனைத்தையும் சுலபமாய் செய்வீர்கள். அலைச்சல்கள் வரலாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6.
மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அக்கம் பக்கத்தாரிடம் இருந்து வந்த கசப்புணர்ச்சி நீங்கும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்தான பாக்கியம் கிடைக்கும், புதிய வீடு மனை வாங்க தடைகள் ஏற்படலாம், உத்தியோகஸ்தர்கள் அதிக வேலையை சுமந்தாலும் அனைத்தையும் சுலபமாய் செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் நிமித்தமாகவும் வியாபார நிமித்தமாகவும் அலைச்சல்கள் வரலாம். அதை பொறுமையுடன் கடந்தால் உங்களுக்கு அத்துணை விதமான லாபங்கள் கிடைக்கும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், கோரிக்கைகள் நிறைவேறும், சக ஊழியர்கள் உதவி செய்து அனுசரணையாய் இருப்பார்கள். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் நீங்கள் திறமையாய் செய்வீர்கள். வியாபாரம் சீராக இருக்கும். அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் வளம் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், கோரிக்கைகள் நிறைவேறும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர்கள் உதவி செய்து அனுசரணையாய் இருப்பார்கள். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் நீங்கள் திறமையாக செய்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரம் சீராக நடக்கும். அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் வளம் வந்து சேரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புது தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தை அள்ளுவீர்கள். வாடிக்கையாளர்கள் அதிகமாய் வருவார்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய தொழிலை ஆரம்பித்தவர்களுக்கு முதலீடுகளை திரும்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தை அள்ளுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வாடிக்கையாளர்கள் அதிகமாய் வருவார்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவு செலவில் கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மறைமுகமாக உங்கள் குறையை சொல்லி இருப்பவர்களுக்கு உங்கள் தவறை உணர்வார்கள். காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படும். கலைத்துறையினருக்கு சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து குவியும். புதிய ஒப்பந்தங்கள் துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மறைமுகமாக உங்கள் குறையை சொல்லியவர்கள் தங்கள் தவறை உணர்வார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த காரிய அனுகூலத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படும். கலைத்துறையினருக்கு சிறு முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து குவியும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவ மணிகள் சிறிது சிரத்தை எடுத்தாலே பெரும் வெற்றி பெறலாம். அனைத்திலும் நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் நலம் சிறப்படையும். பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகள் நீங்கும். நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்ப மிகுந்த கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவ மணிகள் சிறிது சிரத்தை எடுத்தாலே பெரும் வெற்றியை பெறலாம். அனைத்திலும் நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் நலம் சிறப்படையும். பித்த மயக்கம் போன்ற உபாதைகள் நீங்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் மிகுந்த கவனம் தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தனது தோரணையை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டு. நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பண புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படை. செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தனது தோரணையை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டு. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். பண புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடிவும். மதிப்பு மரியாதை சிறப்படை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும். வாழ்க்கை துணை வழியிலே அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதுதல்கள் அடியோடு மறையும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். நல்ல வரன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தம்பதியிடையே அன்பு மேலோங்கும். வாழ்க்கை துணை வழியிலே அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையும்.
புராண நட்சத்திரத்தை சார்ந்த பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த நல்ல வரன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தவருக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். கும்பராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரை சிறப்படையும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை மறையும். பிள்ளைகள் உடல் நலத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர் உன்னத நிலையை அடையலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரை சிறப்படையும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை மறையும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளின் உடல் நலத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் பார்ப்போம் உன்னத நிலையை அடையலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களும் உதவியும் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்றைய சிலர் மேல் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார். வேலையின்றி இருப்பவருக்கு மிகுந்த முயற்சியின் பின் வேலையை பெறுவர். வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்திலும் ஒன்று சேருவர். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழில் சிறப்பான பலன்களை காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழில் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலர் மேலதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார். வேலையின்றி இருப்பவர்கள் மிகுந்த முயற்சிக்கு பின் வேலையை பெறுவர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்திலும் ஒன்று சேர்வர். வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழில் சிறப்பான பலன்களை காணலாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகள் இப்போது ஆரம்பிக்கலாம். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.